ஹலோ காய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மிளகு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து சளி போயிடும் இந்த கிளைமேட்டுக்கு. இது மிளகு குழம்பு தான். இதை நம்ம எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தவா வச்சுக்கலாம். தவா வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புழுங்கலரிசி ஆட் பண்ணிப்போம். இது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வந்து இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அகைன் வந்து தவா வச்சுட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து, 1 ஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக இருந்தால் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாத்தூள் நம்ம ஆட் பண்ணிப்போம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதே தவாவில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, கறிவேப்பிலை. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகு குழம்புக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய்த்தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா மிளகு வந்து நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் மிளகு குழம்புக்காக. அதனால் வந்து காரம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிளகாய்த்தூளை வந்து 1 ஸ்பூன் சேர்த்தாவே போதுமானது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை இது நல்லா அப்படியே கொதி வரட்டும். நம்ம வந்து இப்போது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அது ஹீட்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆகிடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பவுடர் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வாவ், நம்மளுக்கு சுவையான மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட். மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்குன்னா சளி பிடிச்சிருந்தாக்கா இது 5 மினிட்ஸ்லேயே வந்து இது சாப்பிட்ட உடனே சரியாயிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது கிடையாது. அவ்வளோ மருத்துவ குணமாக இந்த ரெசிபி.